Hi friends, நீங்க பார்த்துக்கிறது வண்டர்ஃபுல் டெக் தமிழ் சேனல். டுடே நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா RealMe 2 அன்பாக்சிங் அண்ட் இதில் இருக்க ஃபியூச்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோக்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ நான் இந்த மொபைல் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். அமேசானில் வந்து ரேட் வந்து 10,000 போட்டிருந்தாலும் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து டிஸ்கவுண்ட் 500 இருந்துச்சு. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 9,500 இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ஃப்ளிப்கார்ட்டில் பை பண்ணியிருந்தேன். ஸோ கவர் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். RealMe 2 வாவ். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்பர் 2 மட்டும் பெருசாக போட்டிருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு, டிசைன் நல்லாயிருக்கு. ஸோ மொபைல் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 3GB ரேமு 32GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. நான் இந்த மொபைல் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இன்னொன்று இருந்துச்சு 4GB ரேமு 64GB இன்டர்னல் மெமரி இருந்துச்சு. ஸோ நான் அது பை பண்ணல, எனக்கு இதே போதும். ஸோ அதனால் இது வாங்கிட்டேன். இப்போ ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள சிம் ரிஜெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ கூட பார்த்தீங்கன்னா கவரும் கொடுத்துருக்காங்க. மொபைல் கவர் சும்மா நார்மல் கவர் தான், குவாலிட்டியெல்லாம் இருக்காது. ஸோ நார்மல் இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா RealMe 2 வாவ். கலர் பயங்கரமாக இருக்குது. ஸோ RealMe 2 மொபைல் இதுதான். பேக்கு ஹானர் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹானர் மொபைலுக்கு இந்த மாதிரி தான் இருந்து பார்த்துருக்கேன். ஸோ நல்லாயிருக்கு. மொபைல் கையில் பிடிக்கும், நல்லா காம்பேக்டாக இருக்குது, நல்லா கிரிப்பாகவும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் படித்து பார்க்க டைம் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சார்ஜர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது குயிக் சார்ஜர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும். நெக்ஸ்ட்டு USB பின் கொடுத்துருக்காங்க. இது நார்மல் டைப் சார்ஜர் தான், C டைப் கிடையாது. ஸோ இது பெட்ரு. ஏன்னா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கு. லாக் பட்டன் இந்த சைடு கொடுத்துருக்காங்க, வால்யூம் பட்டன் தனியாக அங்கிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா சிம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டுவெல் சிம் போட்டுக்கலாம், ஒரு மெமரி கார்டும் போட்டுக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, சார்ஜ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. கூட மைக்கும் கொடுத்துருக்காங்க, இயரிங் மைக்கு. ஸோ நெக்ஸ்ட் மொபைல் ஆன் பண்ணி பார்க்கலாம். RealMe. ஸோ நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் அன்பாக்சிங் வீடியோ பண்ணுறோம். ஸோ நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டெய்லியும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மொபைல் ஆன் ஆயிடுச்சு. கேன்சல். யூஸ் பண்ண நல்லா இருக்குது, டச்சு ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இந்த மொபைலில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட வெயிட் பார்த்தீங்கன்னா 168 கிராம். நெக்ஸ்ட்டு பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4230 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 6.20 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 720 பிக்சல். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது கோரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 450 கொடுத்துருக்காங்க. ஸோ ரேம் பார்த்தீங்கன்னா 3GB ரேமு, இன்டர்னல் மெமரி பார்த்தீங்கன்னா 32GB. ஸோ எக்ஸ்ட்ரா மெமரி ஆட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 256GB வந்து எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு யூஸ் பண்ணலாம். ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா 13 MP மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. கூட அப்பச்சர் பார்த்தீங்கன்னா 2.2 முடியும் சுருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன யூஸ் பண்ணி பார்க்கல. ஸோ ரியல் ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா இருக்குது, ஒரு ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 8 MP மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 8.1 ஆண்ட்ராய்டு வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா வைஃபை இருக்குது, ஜிபிஎஸ் இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, மைக்ரோ யூஎஸ்பி இருக்கலாம், இயர்ஃபோன் ஜாக் இருக்குது. ஸோ 2 சிம்மு போட்டுக்கலாம். ஸோ 2 சிம்முமே 4G சப்போர்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து வோல்ட் இல்லை, எல்டி மட்டும்தான் சப்போர்ட் இருக்குது. ஸோ சென்சார் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, காம்பஸ் இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட கேமரா குவாலிட்டி எப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் ஃபிங்கர் பிரிண்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ரெட்மியை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் முதல்ல ரெட்மி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேஸ் அன்லாக் பார்க்கலாம். டக்குன்னு லாக் ஆகுது. ஸோ ஃபேஸ் அன்லாக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. பட் நைட்டு இது எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ பகலில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒண்டர்ஃபுல் டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய். அதேமாதிரி இந்த வீடியோவில் எதுவும் மிஸ்டேக் எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் திருத்திக்கிறேன்.